ஹை ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து லான்ச் பண்ண போகிறோன்னு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நிறைய லீக்ஸ் கிடச்சிருக்கு. என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F22 அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறோன்னு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F22 இது பார்த்தீங்கன்னா F சீரியஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன டேட்டில் லான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 6 12 மணிக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணுறேன்னு சாம்சங்கே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட F சீரியஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆன் சீரியஸ் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. வெறும் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இதில் சின்ன ட்ராபேக் பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கொடுத்து என்ன பண்ணியும் கடைசியில் பார்த்தீங்கன்னா வெறும் இதுதான் கொடுத்துருக்காங்க 720 டிஸ்பிளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 கலர் வேரியண்ட்டில் லான்ச் ஆகுது. பிளாக் கலரில் ஒன்று, ப்ளூ கலரில் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கேமரான்னு பார்த்தீங்கன்னா நான் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துட்டாங்க. குவாட் கேமரா செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 48 MB ப்ரைமரி குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 48 MB ப்ரைமரி கேமரா. சென்சார்னு பார்த்தீங்கன்னா GM2 அப்படிங்கிற சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8 MB பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 MB மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 MB பார்த்தீங்கன்னா டெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபின்னு வந்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 MP இல்லைன்னா 20 MP கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்ஃபார்மாக 20 இல்லை 16 ரெண்டில் ஏதோ ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Hellio G80 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மல் யூசேஜுக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த கேமிங் ஃபோனில். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சாம்சங் எப்பயுமே மீடியாடெக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சாம்சங் சென்சார் இல்லை ஸ்னாப் ட்ராகன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 186 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.44 mm கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஏவரேஜான வெயிட் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்டு லெவல் அப்டேட்டோடு தான் வரும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் பக்காவாக வரும்னு சாம்சங்கே சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணால் தான் தெரியும். அப்புறம் இதில் என்ன இது யூஸ் பண்ணியிருக்காங்க, OS யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா One UI 3.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. என்ன தான் சாம்சங் ரெட்மியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்க மாட்டாங்க, சூப்பர் AMOLED கொடுத்துருந்தாலும் இதுலேயும் கொடுக்கல. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஒரு மினி பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செல்லை. சாம்சங் எப்பயுமே நார்மலாகவே இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங் எதுவுமே அப்டேட் பண்ணல. 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு தான் இருக்குது. டைப் சி போட்டு அதாவது 65 வாட்டுன்னு கொடுக்கும்போது இவங்க ஒன்றும் 15 வாட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிறப்ப என்ன ப்ரைஸுக்குள்ளே லான்ச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000லேருந்து 12,000க்குள்ளே லான்ச் பண்ணால் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். 13,000 14,000ன்னு போனால் இது ஓவர் பட்ஜெட் தான். இந்த மொபைல் யாருமே வாங்க மாட்டாங்க. ஒரு 10,000 to 12,000னா ஓகே. இதில் 30,000 to 40,000லாம் வந்து சேல் பண்ணால் வாங்குறதுக்கு நிறையவே சான்ஸ் கம்மின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோக்கோ ஒன்று 720 கொடுத்து ப்ராசஸரை டவுன்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் M52 5Gன்னு ஒரு மொபைல் ஃபோன் வேறு லான்ச் பண்ணுறாங்க. இதோட வீடியோவோட லிங்க் வேணால் நான் ஐ பட்டனில் தரேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று. தேங்க்யூ.